ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோன்னா கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சி போச்சு. இப்போ கடுகு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கொஞ்சோண்டு வெந்தயம் போடணும். அடுத்தது கொஞ்சோண்டு ஜீரகம் போடணும். இது மூணும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன், அந்த பூண்டை கொஞ்சம் எடுத்து போட்டுப்போம். பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிண்டு வைப்போம். பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கருப்பில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கருப்புலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கிண்டி விட்டு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன், அந்த கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் இது கூட சேர்த்து கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுப்போம். கத்திரிக்காயும் வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளியை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கத்திரிக்காய் வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புளியை எடுத்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொதி வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதிக்கும் போதே உருளைக்கிழங்கு முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் ஸ்டைலில் இப்படி தான் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. உங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி கருவாட்டு குழம்பு வைப்பாங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, நான் லாங் வீடியோ எடுக்கிறது. ஏதாவது சின்ன சின்ன பிழைகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்கு எல்லாம் கற்றுக்கின்னு நல்லா வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு கொதிக்குது, கருவாடை போட்டால் முடிஞ்சிடுது ஃப்ரெண்ட்ஸ். கருவாட்டு குழம்பு உப்பு போட்டதை வீடியோஸில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உப்பு போட்டுட்டானா வீடியோஸில் காட்ட மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொச்சித்து ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.